அனைவருக்கும் வணக்கம். இது எனது சொந்த அனுபவத்தின் பேரிலான ஓர் பதிவு. நான் வசிக்கும் இடம் கோவை நகரின் மேற்கு பகுதியில் இருக்கும் பேரூருக்கு அருகில். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம், அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம், நான் 2 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க முடிவு செய்து உள்ளூரில் இருக்கும் ஒரு டீலர் வசம் ஒப்படைத்தேன். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகின பிறகுதான் இந்த சோலார் பேனலினுடைய பெனிஃபிட்ஸ், பலன்கள் எனக்கு வர ஆரம்பித்தன. பேனல்களை 1 மாதத்தில் கொடுத்து விட்டார்கள். பட் இபி சமாச்சாரம், பேப்பர்கள் மூவ் பண்ணுறது, அப்புறம் இது சப்சிடி வாங்கி கொடுக்கறது, அதில் அந்த பேப்பர்ஸ் மூவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் சப்சிடி பேப்பர்ஸ் மூவ் பண்ணி கொடுத்து ஒரு 10வது நாள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் சிறப்பான ஒரு அம்சம். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல் போகலாம். நான் இப்போது ஒரு மாதமும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் டெய்லி வீட்டில் நான் போட்டுருவேன். அதாவது இந்த பச்சை கலரு, ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த கோடெல்லாம் பச்சை கலர் பச்சையும் ப்ளூவும் சேர்ந்து டோட்டலாக 10 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கலரு 8 யூனிட்டு, ப்ளூ கலர் 2 யூனிட்டு. அந்த 2 யூனிட்டு என்னுடைய வீட்டு கன்சம்ஷன். பச்சை கலரு இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடுது, இபி லைனுக்கு போயிடுது. சிவப்பு கலர் தினசரி நான் சாயந்தரத்துலேருந்து காலையில் வரையிலும் உபயோகப்படுத்துகிற ஒரு எவ்வளோ உபயோகப்படுத்துகிறனோ அந்த அளவு, அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டோட்டலாக இது பாருங்கள், நவம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங் ரீடிங் எது ஜென்ரேஷன் சோலார் பேனல்லேருந்து கிடச்சது 2170 யூனிட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, 2297 யூனிட்டில் முடிஞ்சது. ஸோ மொத்த ஜெனரேஷன் அந்த மாதத்துக்கு 127 யூனிட் தான். இதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதம் குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 9 மாதம் மேகமூட்டமாகவே தான் இருக்குது. மேகமூட்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கிலோவாட்டுக்கு 10 யூனிட் கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு 30 யூனிட் கிடைக்கும். ஏதோ பரவாயில்ல, ஒரு 80% அப்படின்னு எடுத்துட்டா கூட ஒரு மாதத்துக்கு 240 யூனிட்டு வந்திருக்கணும். இது பாருங்கள், போன மாதம் பூரா ஒரே மழை, மேகமூட்டம், இதனால் மொத்தமாக ஜென்ரேஷன் ஆனதே 127 யூனிட் தான் 30 நாளைக்கு. எவ்வளோ, ஒரு 40% தான் இருக்குது. அதே இது கன்சம்ஷன் பாருங்கள், எனக்கு என்னோடய கன்சம்ஷன் இவ்வளோ தான் நார்மலாகவே எப்போவுமே 500 யூனிட் வரலும் வரும் 2 மாதத்துக்கு. இது நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு மாதத்துக்கான கணக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு ஜென்ரேஷன் 127 யூனிட் வந்திருக்கு. என்னுடைய கன்சம்ஷன் 151 யூனிட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ இதே 2 மாதம் கணக்கு போடும்போது கிட்டத்தட்ட எனக்கு 350 யூனிட் நான் இபியிலேருந்து வாங்கியிருப்பேன். வாங்கி நான் கன்சியூம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஜென்ரேஷன் ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு 250 யூனிட் தான் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் கிட்டத்தட்ட அந்த 100 யூனிட்டுக்குள்ளே அடங்கிறதுனால எனக்கு அந்த நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் மட்டுமே 200 இந்த வருஷம் பூரா கட்டியிருக்கிறேன். 6 முறை. போன நான் டிசம்பர்லேருந்து இந்த அக்டோபர் வரையிலும் 6 முறை பில் கட்டியிருக்கேன். ஒரு மாதமே 200 தான். 195, 197, 204 இந்த மாதிரி வந்தது. இப்போ மெயினாக நான் சொல்ல வந்த ரீசன் என்னென்னா, இந்த பதிவினுடைய காரணம் என்னென்னா, கோயம்புத்தூரில் இந்த சோலார் பவர் ஜென்ரேஷன் ரொம்ப குறைவு. இப்போ இதிலே பாருங்கள், நவம்பரில் 127 யூனிட் தான் ஆகிருக்குது. நான் எவ்வளோ சொன்னேன், 300 யூனிட் ஒரு நாளைக்கு 10 யூனிட் அப்படின்னா, நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா 10 யூனிட்டு மாதத்துக்கு 300 யூனிட் வரணும். வேண்டாம், ஒரு 80% அளவுக்கு நாள் வந்தால் கூட 3/24 240 யூனிட் நாள் வந்திருக்கணும். அது வர்றதில்லை. இதுக்கு நான் இன்னொரு மாதத்தினுடைய கணக்கை காட்டுறேன் பாருங்கள்.
இது பாருங்க ஆகஸ்ட் மாதத்தினுடைய கணக்கு ரீடிங் எடுத்த வகையில். ஆகஸ்ட் மாதம் 168 யூனிட்டு ஜென்ரேஷன் ஆயிருக்கு. எனக்கு 129 யூனிட்டு கன்சியூம் ஆகிருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே இந்த பச்சை கோடு பூரா ஜென்ரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால சிவப்பு கோடு பூரா சின்னதாக இருக்குது. வீட்டு கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போது மொத்தத்தில் நான் ஆகஸ்ட் மாதமும் காட்டிட்டேன், நவம்பர் மாதமும் காட்டிட்டேன். இது மற்ற மாதமும் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒரு மாதமும் இதே மாதிரி தான். ஒரு 160 யூனிட்டுங்கிறது தான் இதுவரையிலும் எனக்கு வந்த மேக்ஸிமம் மாதத்தில். இந்த 168 ஆகஸ்ட்டில். மே மாதம் கூட இந்த மாதிரி வரல. மே மாதம் சக்கப்போடு ஓடும் வெயிலும்பாங்க. ஆனால் இந்த வருஷம் மே மாதத்துலையோ ஏப்ரல்லையோ அப்படியெல்லாம் வரல. ஏன்னா எப்போவுமே கோயம்புத்தூரினுடைய இந்த மேற்கு பகுதி முழுசாக எப்பவும் டோட்டலாக மேகமூட்டமாகவே தான் மாறி மாறி இருக்கும். காலையில் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். ஒரு 3 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து காணாமல் போயிடும். இதெல்லாம் போக இதில் இருக்கிற மற்ற அம்சங்களை நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷெட்டு மாடியில் மொட்டை மாடியில் போடுறீங்க. மொட்டை மாடியில் போடும்போது அப்போ தான் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் கொஞ்சம் கூரையை வசத்திடுவான். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா கிழக்கு கூரை வசத்தினாலோ இல்லை மேற்கு கூரை வசத்தினாலோ நிறைய நேரம், அதாவது ஒரு 9 மணிக்கு ஜென்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியது 10 10:30 ஆயிரும். ஏன்னா ஒரு 4 பேனல் வச்சுருக்கேன். 4ல் 2 மேலே நிழல் விழுந்துட்டே இருக்கும். அதே போல் மேற்க யாருனாலும் கட்டடத்தை வசதி கட்டிட்டாங்கனாக்கா அதே போல் தான் 2 மணிக்கெல்லாம் ஜென்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். 4:30 மணி வரையிலும் வர வேண்டியது 2 மணிக்கே க்ளோஸ் ஆயிரும். அதனால் இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கணக்கில் எடுத்துட்டு, ஒன்று வந்து நம்மளுடைய ஊரினுடைய கோயம்புத்தூரினுடைய இது வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்ற ஊர்க்காரங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கட்டும்போதே உயரமாக கட்டிடணும். முதல்ல நாங்கள் தரைத்தளத்திலேயே வச்சிடலான்னு நினச்சோம். மொட்டை மாடி தரையிலே வைக்கலான்னு தான் நினச்சோம். இருந்தாலும் ஏதாவது பத்தாமல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு தளம் உயரத்துக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு அதில் பேனல்ஸு நிறுவியிருந்தோம். ஆனால் நிறுவி முடித்த கையோட பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் மேற்க அவன் கட்டடத்தை வசதிட்டான். அப்போ என்னாச்சு, எனக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து ஜென்ரேஷன் போச்சு. அதனால் அந்த ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியிருக்குது. 3வதாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் பவர் ஷட் டவுன் ஆகுது இல்லையா, அதாவது இபி லைன்மேன் ஏதோ அந்த உங்கள் பகுதியில் இருக்கிற யாரோ ஒரு வீட்டுக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து வேலை செய்ய வந்தாருன்னா, அந்த கிட்டத்தட்ட 1 மணி நேரமோ 6 மணி நேரம் அந்த ஜென்ரேஷன் வந்து இதில் ஆகும். ஆனால் இபிக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது, நம்மளும் கன்சியூம் பண்ண முடியாது. அதே போலவே பவர் ஷட் ஆன நாளில் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் நமக்கு சோலார் பவர் ஜென்ரேஷன். ஆனால் அந்த டைமில் தான் அவங்க ஷட் டவுன் பண்ணுவாங்க. அந்த ஷட் டவுன் பண்ணும்போது எந்த ஒரு பவர் ஜென்ரேஷனும் நமக்கு ஆகாது, இபி லைனுக்கும் கொடுக்க முடியாது. இது பாருங்கள், இது போன மாதம் 20ஆம் தேதி ஷட் டவுன் வந்தது. இருபதாம் தேதி ஷட் டவுன் வந்தது. அன்றைக்கி பாருங்கள், பவர் ஜென்ரேஷன் 0. ஸோ இந்த மாதிரி 4-5 ஆஸ்பெக்ட் இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் சப்சிடி கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இபி பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்சிடி உங்களுக்கு 2 கிலோ வாட்னா 60,000 கிடச்சிரும். 3 கிலோ வாட் போட்டிங்கனாக்கா 78,000 கிடச்சிரும். அதில் எந்த தடங்களும் கிடையாது. ஆகவே நீங்கள் நான் சொன்ன இந்த 2-3 ஆஸ்பெக்டை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, இன்னும் வேறு என்ன ஆஸ்பெக்ட் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரல இப்போது. ஸோ இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சோலார் பேனல் போடுறதும் போடாததும் உங்கள் பகுதியை பொறுத்து. உங்கள் பகுதியில் வானம் எவ்வளோ நாளைக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வெப்சைட் போனீங்கன்னாக்கா
அதில் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். நான் இதெல்லாம் அந்த மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலை. ஒரு ஒரு ஆசையில் மட்டும் முதல்ல நானும் சோலார் பேனல் போடுறேன் அப்படின்னு போட்டேன். எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தபோது பேசினதுனால அந்த இதை வேகத்தில் போட்டேன். ஆனால் இப்போ ஒரு ஒரு தரமும் இதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு ஒரு மாதமும் பார்க்கும்போது எனக்கு யூனிட் கன்சியூம் ஆகிறது ஜாஸ்தியாச்சு அப்படின்னாக்கா இது போட்டதில் எனக்கு பலன் இருக்காது போல். 500 யூனிட்டுக்குள்ளே வந்ததுன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு மாதத்துக்கு 127 யூனிட் தான் ஜென்ரேட் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 200 சொச்சம் யூனிட் வந்தால் கூட ஏதோ 100 யூனிட் டிஃப்ரென்ஸுக்கு அந்த ஈபி பில்லில் கீழே கடைசி 100 வந்து அவங்க கழிக்கிறாங்கல்ல, அது போயிரும்னு பார்த்தா எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுமோன்னு தோணுது. அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் கவனம் வச்சு போட்டுக்கோங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஓரமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதே கதை தான். பாதி நேரம் மேகமூட்டமாக தான் இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே மேகமூட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு பவர் ஜென்ரேஷன் கிடைக்கிறது கஷ்டம். ஆகவே இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன், அவ்வளோதான். டிசைட் பண்ணுறது உங்களோட முடிவுக்கு விட்டுறேன். தேங்க்யூ.